Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். BB7 உடைய டைட்டில் வினரா அர்ச்சனா தான் வின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அர்ச்சனாக்கு இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே விஷஸாக கன்வே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அர்ச்சனா எப்படி வின் பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா 30 நாள் கழிச்சு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தவங்க தான் அர்ச்சனா. 30 நாள் கழிச்சு வந்திருந்தாலுமே சில கேம்ஸ் எல்லாமே அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு உள்ள வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்டஸ்டன்ஸ் நீங்கள்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னதுனால மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக செட் ஆகி ஓகே இவங்களை எப்படியாச்சும் எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்திருந்தாங்க. ஆனால் எந்த பாட்சாவுமே பழிக்கல. அர்ச்சனா அவங்களை எருக்க எழுந்து வராங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபீனிக்ஸ் மாதிரி தான் அர்ச்சனா இன்னி வரைக்கும் ஜொலிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அர்ச்சனாக்கு ஓட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைச்சிருக்கு. இது வரைக்குமே இல்லாத லெவலுக்கு ஹிஸ்ட்ரியிலேயே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமாக அர்ச்சனாக்கு இந்த அளவுக்கு ஓட்ஸ் கிடைச்சிருக்கான். BB7 டைட்டில் வின்னரா அர்ச்சனா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா மணிச்சந்திரா அப்படின்னும், செகண்ட் ரன்னர் அப்பா மாயா அப்படின்னும், இது போக தினேஷ் அண்ட் விஷ்ணுவுக்கு ஓட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால 4th and 5th அவங்கள எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே தெரிய வந்திருக்கு. அந்த வீட்டில இருந்து 2 பேரை கண்டிப்பாக எவிக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதன் பிரகாரம் 2 பேரான தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேரையுமே எவிக்ட் பண்ணிருக்காங்க. கமல் சாரோ இல்ல சில கெஸ்ட் யாராவது வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ டைட்டில் வின்னரா அர்ச்சனா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரன்னரா மணிச்சந்திரா ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு விக்டரி அவருக்குமே ஒரு பெரிய விக்டரியா இருக்கும். அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, ஓட்ஸ் எல்லாம் எப்படிப்பா அர்ச்சனாக்கு எவ்வளவு ஓட் கிடைச்சிருந்தது அப்படின்னு கேட்கும்போது தான் மிகப்பெரிய மிரள வைக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய ஓட்ஸ். பாத்தீங்கன்னா இது வரைக்குமே நம்மளுக்கு பிடிச்ச சீசன் அப்படின்னா சீசன் 4 அவ்வளவு ஈஸியா நம்மளால மறக்கவே முடியாது. ஆரி vs பாலா பயங்கரமான சண்டை எல்லாம் போட்டுட்டே இருந்தாங்க. அதுல ஆரிக்கு கிட்டத்தட்ட 16 crore ஓட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும், அந்த ஓட் ரெக்கார்டையே இப்போ அர்ச்சனா பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அர்ச்சனாக்கு பாத்தீங்கன்னா 19 crore ஓட்ஸ், அதாவது 3+ crore அவங்களுக்கு ஓட்ஸ் அதிகமா கிடைச்சிருக்கு. இது வரைக்குமே பிக் பாஸ் சீசன்ல முதல் முறையா ஒருத்தருடைய ஓட் இந்த அளவுக்கு ஓட் கிடைச்சிருக்கு அப்படின்னும், ஆரியோட ரெக்கார்டை அர்ச்சனா பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் நிறைய பேர் பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மணிச்சந்திராக்கு பாத்தீங்கன்னா 7 crore வரைக்குமே ஓட் கிடைச்சிருக்கான். இது போக மாயாக்கு 4 crore ஓட் கிடைச்சிருக்கான். இதுதான் ஓட்ஸோட பட்டியல் அப்படின்னும் இப்போ அபிஷியலாவே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கூடவே நம்மளுக்கு இன்னொரு பெருமையும் இருக்குங்க. என்ன அப்படின்னா சீசன் 2 ஞாபகம் இருக்கா? சீசன் 2ல ரித்விகா தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விமன் வின் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு விமன் வின் பண்ண மாட்டாங்களா, என்னைக்குமே எப்ப பார்த்தாலும் பாய்ஸ் தான் ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சில பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அந்த ஒரு மனப்பான்மை. ஸோ சீசன் 2க்கு அப்புறமா இப்போ சீசன் 7ல அர்ச்சனா செகண்ட் விமன் டைட்டில் வின்னரா மாறி இருக்காங்க. இதனாலயுமே நிறைய பேர் பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனாவுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல தான் ஜெயிச்சதை பத்தி ரொம்பவே உருக்கமா பேசியிருந்திருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா த்ரெட்ஸ் அப்படின்ற சோஷியல் மீடியா பக்கத்துல தான் ஒரு கோட் மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. வாழ்க்கையோட தோட்டத்துல உங்களுடைய காதல் துடிப்பான இதழ்கள் மாதிரி என்னைக்குமே மலர்ந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சைகையும் மனம் கமழும். உங்களுடைய ஆதரவு திசை காட்டியா மாறிடுச்சு. கலங்கரை விளக்கத்தோட அசைக்க முடியாத வலிமையாவும் புயல்ல என்னை வழி நடத்திட்டே இருந்துச்சு. நன்றியுணர்வு ஒரு மென்மையான நதி மாதிரி என் இதயத்துல எப்பவுமே பாயும். என்னோட இதயத்துல நீங்க காட்டின கருணை எப்பவுமே என்னோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அர்ச்சனா ரொம்ப இமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு நோட்டை. ஸோ அர்ச்சனா வின் பண்ணதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதை தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.